நிந்தையை சகிக்க தெரியும், அவமானத்தை சகிக்க தெரியணும், கஷ்டங்களை சகிக்க தெரியணும். இது ஒரு சிலுவை நமக்கு கொடுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில நிந்தைகளையும் அவமானங்களையும் யாட்சிகளையும் பேச்சுகளையும் கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஏன்னா சத்திய மார்க்கத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள மாட்டாங்க. சத்தியம் மார்க்கம் எல்லாருக்கும் பிடிக்காது. ஏன்னா இது கடினமான உபதேசங்கள், கடினமான வாழ்க்கை. ஆனா இதுதான் உங்களை பரலோகம் கொண்டு போகும். மார்க் எழுதின சுவிசேஷம் 15:32 வாசிங்க. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். பாருங்க, கஷ்டத்துக்குள்ள நானே சிலுவை சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கும் போது வேதனையோடு இருக்கிறேன். இந்த நிலைமையில என்னையே நிந்திக்கும் போது அந்த வேதனையுடைய அளவு இன்னும் அதிகமா இருக்கு. இயேசு சிலுவையில தொங்குறதே அந்த வலதுபுறம் இடதுபுறம் கல்லறைகளுக்காக நமக்காக தான். அவங்களே அதை அறியாம நிந்திக்கும் போது அந்த வலி அதிகமா இருக்கும். மத்திய 27:39-40 வாசிங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவரை உம்மை நீரை ரட்சித்துக் கொள்ளும், நீர் தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று அவரை தூஷித்தார்கள். பாருங்க, அப்ப அந்த நிந்திக்கிற வார்த்தைகளை நம்ம கேட்ட உடனே அது வரைக்கும் பாவம் போல இருக்கிற நம்ம நல்ல பாம்பா மாறிடும். அது வரைக்கும் சாதாரண ஒரு மனுஷனா இருக்கக்கூடிய நம்ம அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடியவங்களா மாறிடும். ஏன்? சிலுவைனா என்னன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க அனுதினமும் சுமக்க வேண்டியதான ஒரு சிலுவை என்னன்னா அது நிந்தைகள், அவமானங்கள், யாட்சிகள், பேச்சுகளை சுமக்கக்கூடிய. எபிரேயர் நிருபம் 12:2 வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவங்க வேணும்னே இவன் என்னடா சொல்றான்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி அவங்க நறுக்குன்னு குத்துனா நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? பரலோகத்தை எனக்கு பெரிய பாக்கியம் வச்சிருக்கு அதை நினைக்கும். இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லப்பட்டு அவர் எப்படி இவைகள் எல்லாம் கடந்து வந்தார். அதாவது அவர் நமக்கு வழிகாட்டி. அவர் அழகா சொல்றார், நான் எப்படி இந்த நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் கடந்து வந்தோம்னா எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்ததான எனக்காக வைக்கப்பட்ட சந்தோஷத்தை நினைத்து பார்த்தேன். தேவனுடைய வலது பார்த்து இருக்கக்கூடியதான பாக்கி, என்னுடைய நாமம் உயர்த்தப்படக்கூடியதான ஒரு பாக்கி. இதெல்லாம் நான் பார்க்கும்போது இந்த அவமானங்களும் நிந்தைகளையும் நான் என்ன செய்றேன்? சந்தோஷமாய் சகிச்சு கொள்றேன்னு சொல்றேன். அப்ப நமக்கு வலிக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த வலிய இன்னும் அதிகமா வலியிலேயே நம்ம போக்கஸ் பண்ணாம அதையே சிந்திக்காம அதுக்கு மாற்றாக இதை சகிக்கும் போது என் தேவன் வைத்திருக்கதான பாக்கியங்களை நினைக்க வேண்டும். மத்திய 5:11-12 வசனங்களை வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால். பாருங்க, இந்த உலகத்துல மக்கள் பொய்யாதான் சொல்லுவாங்க. நாக்குங்கிறது என்ன பேசுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லு, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. இந்த உலகம் பொய்யதான் அப்படியே நம்பிடும், நன்மையான காரியங்களை நம்பாது. ரெண்டாவது, இந்த உலகத்துல பொய்யின் ஆவி நிறைந்திருக்கு. வேதம் படிச்சா தெளிவா இருக்கு. இல்லாத உள்ளது போலேயே சொல்லிடுவாங்க, காணாத கண்டது போலேயே சொல்லிடுவாங்க. அதான் இந்த உலகம். அப்போ அதுவும் கிறிஸ்தவங்களை பொறுத்தவரை அது எப்படி இருக்கும்? இன்னும் ஒருபடி மேலேயே தான் இருக்கு. அதிகமா நமக்கு நிந்தைகளும் அவமானங்களும் இருக்கும். பொறாம மனுஷனுக்குள்ள இருக்கு, கசப்பு மனுஷனுக்கு இருக்கு. அப்ப அந்த மனுஷன் அதுக்கு என்ன பண்றான்? தீனி சேர்க்கிற விதத்துல அந்த மனுஷனுக்கு யாருக்கு மேல பொறாம, யாருக்கு மேல கசப்பு இருக்குதோ அந்த மனுஷங்களுக்கு விரோதமாக பொய்யான காரியங்களை பரப்பிட்டே இருப்பாங்க. மக்கள் என்ன செய்வாங்க? அதான் நம்புவாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் நீ சந்தோஷமா சகிச்சுக்க. ஏன்? நீங்க பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். தேவன் பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கியவானா இருக்கிறது ஆசீர்வாதம். ஏன்னா ஒண்ணு, எது வரைக்கும் அந்த பொய் நீடித்திருக்கும்? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். இல்ல நீங்க உயிரோடு இருக்கிறோம், இல்ல பொய்யை பரப்பக்கூடிய அந்த மனுஷன் உயிரோடு இருக்கு, அவ்வளவுதான், கொஞ்ச நாட்கள். ஆனா எங்க நம்ம போயிரும்? பரலோகம் போயிரும், பாக்கியமா இருப்போம். வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பாருங்க, பொய்யா சொல்லும் போது அது வலிக்கத்தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா சந்தோஷப்படுங்கிறார். ஏன்? உங்களுக்கு பரலோக ராஜ்யம் இருக்கு.